എല്ലാ സാധകർക്കും ഒരിക്കൽ കൂടി മീ ടു മീ മെഡിറ്റേഷൻ ചാനലിൻ്റെ മറ്റൊരു അധ്യായത്തിലേക്ക് സ്വാഗതം. ധ്യാനിക്കാൻ ഇരിക്കുമ്പോഴായിരിക്കും ധ്യാനത്തെക്കുറിച്ചുള്ള അഗാധമായിട്ടുള്ള ചിന്തകൾ പൊന്തി വരുന്നത്. ധ്യാനത്തെക്കുറിച്ച് ചിന്തിച്ചു എന്ന് പറഞ്ഞിട്ട് അത് ധ്യാനമായി മാറുന്നില്ല. എന്നാൽ ശാരീരികവും മാനസികവുമായിട്ടുള്ള അച്ചടക്കം ആണോ ധ്യാനത്തിന് വേണ്ടതെന്ന് ഗുരുവിനോട് ചോദിക്കുമ്പോൾ ഗുരു പറയും, ധ്യാനത്തിലേക്ക് പ്രവേശിക്കുവാൻ വേണ്ടിയിട്ട് ആദ്യം നമ്മൾ ധ്യാനത്തെ പരിശീലിക്കാൻ വേണ്ടിയിട്ടുള്ള ചിട്ടകൾ പാലിക്കണം. അതായത് ശരീരവും മനസ്സും ഏകാഗ്രമാക്കി ഒരു സ്ഥലത്ത് ഇരിക്കണം എന്ന് ഗുരു പറയും. പക്ഷെ ആ ഉത്തരം നമുക്ക് പെട്ടെന്ന് ദഹിക്കണമെന്നില്ല, അത് മനസ്സിലാവണമെന്നില്ല, അത് ഉൾക്കൊള്ളാൻ സാധിക്കണമെന്നുമില്ല. ധ്യാനിക്കാൻ വേണ്ടിയിട്ട് ഒരു പ്രത്യേക സ്ഥലം നമുക്ക് ആവശ്യമില്ല. നമുക്ക് ഇരിക്കുമ്പോഴും നടക്കുമ്പോഴും സംസാരിക്കുമ്പോഴും ധ്യാനിക്കാൻ അല്ലെങ്കിൽ ധ്യാനാവസ്ഥ നമുക്ക് സംഭവിക്കും എന്ന് നമ്മൾ മനസ്സിലാക്കണമെങ്കിൽ ആദ്യം നമ്മുടെ മനസ്സ് ശാന്തമാക്കേണ്ടി വരും. ആ ശാന്തമായ മനസ്സ് എപ്പോഴാണോ നമ്മളിൽ സംഭവിക്കുന്നത്, ധ്യാനത്തിലേക്ക് നമ്മൾ വഴുതി വീഴുകയും ചെയ്യും. ആ ശാന്തമായ മനസ്സ് നമ്മളിൽ സംഭവിക്കണമെങ്കിൽ നമ്മുടെ അഹം കരിക്കാൻ നമ്മൾ തയ്യാറാവുകയും വേണം. ഔദൂജി രചിച്ച അഹങ്കരിക്കൂ എന്ന ഈ ഒരു ചിന്തയിൽ നിന്നും നമുക്ക് നമ്മുടെ സത്സംഗത്തിലേക്ക് കടക്കാം. ഇന്ന് നമ്മൾ എത്തിച്ചേർന്നിരിക്കുന്നത് കന്യാകുമാരി ജില്ലയിലെ സ്വാമിത്തോപ്പിലാണ്. അയ്യാ വൈകുണ്ഠർ ചലമൈപതി ചലമൈ ഗുരു മഹാസന്നിധാനം ബാലപ്രജാപതി അടികളാർ സ്വാമികളാണ് ഇന്ന് നമ്മളോടൊപ്പം സത്സംഗത്തിനായിട്ടുള്ളത്. നമുക്ക് അദ്ദേഹത്തെ ബഹുമാനപൂർവ്വം നമ്മുടെ സത്സംഗത്തിലേക്ക് സ്വാഗതം ചെയ്യാം. നമസ്തേ. വണക്കം. ഞാനിവിടെ ജനിച്ച എൻ്റെ അച്ഛൻ്റെ അച്ഛൻ 6 தலைமுறையாയി ஐயா வைகுண்டசாமியுடைய அந்த லௌகீக வாழ்க்கையின் சந்ததிகள். அதனால் எங்களுக்கு அவகாசப்பட்ட இந்த ஐயாவுடைய பதி, ஐயாவுடைய அந்த கலாச்சாரம் இல்லை அந்த சமயம், அந்த போக்கு அத்தனையும் நாங்கள் பிறப்பாலே பெற்ற பேர். யாரும் எங்களுக்கு தந்ததோ, எங்கள் எலெக்ட் பண்ணி இல்லை தேர்வு செய்து தெரிஞ்சடித்து கொண்டு வந்ததோ இல்லை நாங்கள் படித்து தேறி இப்படியே வந்ததில்லை. பிறந்து அறிவு தெரிஞ்ச உடனேயே நாங்கள் டெம்பிள், அதாவது ஐயாவுடைய பதியினுடைய பணிவிடைகள் அப்படியே செய்து எப்படி தண்ணீரில் மீன் அதனுடைய குஞ்சு பிறந்த நாள் தொட்டு நீந்தி அது கரையேறி வளர்ந்து வருவது போல் இதை வளர்ந்தது தவிர எங்களுக்கு யாரும் டீச்சர் தந்ததோ இல்லை யாரும் படிப்பிச்சதோ நாங்கள் போய் படித்ததோ இல்லை. எல்லோரையும் போல் அப்போ நம்மைக்கு பிறந்தது லோக்கல் ஸ்கூல், சாதாரண பள்ளியில், கிராமத்து பள்ளியில் படித்து கிராமத்து காலேஜில் 1 வருஷம் அந்த போய் படித்து படிப்பு முடித்தது. நான் என்னுடைய தந்தை இந்த கேரளம் என்று ஒரு ராஜ்யம் துவங்குவதற்கு முன்னதாக திருவிதாங்கூர் ராஜ்யத்தில் இந்த தெற்கற்றத்தில் கன்னியாகுமரி அடுப்பில் உள்ள அந்த கிராமத்திலேருந்து பிறந்து வளர்ந்து அந்த காலத்தில் சாதிய கொடுமைகள், இந்த ஜாதிக்காரன் படிக்கலாம் படிக்கக்கூடாது என்பதெல்லாம் அந்த கொடுமைகளை எல்லாம் கடந்து படிப்பிக்கணும் இந்த பரம்பரையில் வந்த காரணத்தினால ஐயா வைகுண்டருடைய அந்த அறிவு, ஞானம், தெளிவு கொண்டு வாழ்ந்த காரணத்தினால அவர் சென்னை சென்று அந்த காலத்தில் மெட்ராஸ் ப்ராவின்ஸுக்கு போய் படித்து
கிராஜுவேட் ஆகி இவருடைய திருவண்ண லா காலேஜில் லா முடிச்சுட்டு காமராஜோடு சேர்ந்து தேசியம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அதில் அவர் இருந்து திருவனந்தபுரம் டிவிஷன் காங்கிரஸ் அதனுடைய பிரசிடெண்டாக இருந்து அரசியல் காரியங்கள் நடத்தி இந்த ஐயா வைகுண்டசாமியுடைய இந்த பாரம்பரிய அந்த பாத்தியதியின்படி இந்த தந்தையினுடைய அண்ணன் கிருஷ்ணநாமணி ஐயா அவர்கள் இங்கே இருந்து அந்த காரியங்களை எல்லாம் கற்பித்து நடத்தி வருஷத்துக்கு 3 திருவிழா, ஒரு 17 நாள் ஐயாவுடைய அவதாரம் என்று விழாக்கள் நிறைய செலிப்ரேஷன், மக்கள் வருவார்கள், அவர்களுடைய தொடர்பு. இதற்கென்று ஒரு ஆதீன குரு சிஷ்ய பரம்பரை, சிஷ்யர்கள் ஐயாவுடைய சிஷியருடைய பிள்ளைகள் அந்தந்த பாரம்பரியத்தை எங்களை போல் ஒரு சிஷியர்களாக இருப்பாங்க. பொறுப்பு இல்லை, அவங்கவுங்க வேலை செய்து சாப்பிட்டு ஐயாவுக்கு கூலிக்கு வேலை செய்யக்கூடாது. அதனால் எல்லாரும் வந்து ஐயாவுக்கு செய்வாங்க. நாட்டுக்காரர் கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் இந்த ஐயாவை நம்பி இருக்கிறார்கள். இந்த 1 கோடி பேருக்கும் எங்களுக்கும் இடப்பட்ட ஆள் யாரும் இல்லை. 1000க்கும் மேற்பட்ட ஐயாவுடைய சின்ன சின்ன தாங்கள் அதை காலாட்டி கொடுத்தது, அதை எப்படி நடத்தணும், மதபரமான காரியங்கள் அங்கே குருவாக இருந்து പറഞ്ഞു கொடுத்து அதை கேட்டு அந்த மக்கள் நடத்தும். அந்தந்த கிராமம் அவங்களுக்கு எத்தனை பேர் உண்டோ அவங்களுக்கு தக்க வரவுக்கு தக்க அவங்க செய்வாங்க. அது ஐயாவோட கற்பனை. அவனவன் தேடும் முதல் அவனவன் தாண்டு, உனக்கு அளந்து உனக்கு தானே. அதுக்கு யாரும் ஒருவருக்கு ஒருவர் ஆசைப்படவும் கூடாது, பொறாமப்படவும் கூடாது, ஒரு ஈகோ வரக்கூடாது. அதுதான் ஐயாவோட வாழ்க்கையில் அடிப்படையில் முதல்ல மனுஷன் கற்றுக்கொள்ள வேண்டியது. என்ன அளந்திருக்கிறதோ அதுதான். ஒரு நாள் இல்லை ஒரு கணப்பொழுது நீ நீட்டிக்கொள்ளவோ குறைத்து கொள்ளுகிற அவகாசமோ உரிமை உனக்கு இல்லை. அப்படி இருக்கிற பொழுது இந்த காரியங்களை எல்லாம் காலாகாலமாக நடந்து வருவதை எல்லாம் நடப்பிலாக்கி கொண்டு வருகிற அந்த இடத்துக்கு வந்த காரணத்தினால் எல்லோரும் போல படிப்பு முடிகிற காலத்தில் என்னுடைய தந்தைக்கு பிறகு இந்த ஆலயம் அதனுடைய நிர்மாணம் புதிய திட்டங்கள்லாம் கொண்டு வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஐயாவளி சமயத்தினுடைய இன்று இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு முதன்மை குருவாக, ஒரு தலைவராக மதித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் ஐயா சொன்ன காரியங்கள் ஒன்றொன்றாக அரங்கேற்றி வர வேண்டும். விழாக்கள் உண்டு. அந்த விழாக்களுக்கு உருவ வழிபாடு இல்லை, கண்ணாடி மிரர். அப்போ அதில் காணக்கூடியது தெய்வம். அப்போ அவருக்கு வாகனம் பவனி எப்படி செய்யலாம்னா அவருடைய ஆசனத்தை வச்சு கண்ணாடியை வச்சு நடக்கும். அப்படி விழாக்கள், மக்கள் வருவது, இந்த மக்களெல்லாம் ஒருநிலைப்படுவது, அந்த தீண்டாமை என்ற கொடுமை இருந்தது. அன்டச்சபிள், அன்சியபிள் கூட இருந்தது சொல்லுவாங்க. கடுமையான கொடுமை, அதுக்கு கொடும் தண்டனைகள். மனிதனுக்கு இத்தனை அடி, இத்தனை மூலத்துக்கு அங்கே நிற்கணும் அளவுக்கு அநியாயத்தின் உச்சக்கட்டம். விவேகானந்தன் இந்த கேரளத்தை பார்த்து, இந்த திருவாங்கூரை பார்த்து, அந்த கேரளம் இல்லை இங்கிருந்த அனாச்சார கலாச்சாரத்தை பார்த்து பேய்கள் குடியிருக்கிற கூடாரம், சேலம் ஆஃப் டெவில் என்று சொன்னாரானால் அது உண்மைதான். மனிதனை அடிக்கணக்கு தள்ளுவதும், காணக்கூடாது என்பதும், தொடக்கூடாது என்பதும், கோயிலுக்குள்ளே கோயில் போகிறதற்கு கோயில் என்ன அவசியம்? அங்கே இருக்கவும் சாப்பிடுவதுக்கா? இல்லை, கோயில் இருந்தால் எல்லா மக்களும் போகணும், அவங்களுக்கு மன அமைதி கிடைக்கணும், ஒருங்கிணைக்கப்படணும், சார்ந்து விடணும், சமூகத்தை இணைத்து வாழுகிற அந்த வாழ்வு வரணும். இப்போ கோயில் பயன்பாட்டுக்கு இருக்கணும், பயன்பாட்டுக்கு இல்லை. சிலருடைய கார்ப்பரேட் செக்டாருடைய ப்ராப்பர்ட்டி ஆகிப்போம். மக்களுக்கு நாகரிகம் இல்லை, உடை அணியக்கூடாது, மேலாடை அணியக்கூடாது, பெண்கள் மார்பை மறைக்கக்கூடாது. அப்படியே சில பகுதிகளில் மார்பு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தக்க டேக்ஸ். உலகத்தில் எங்கும் நடந்ததில்லை, எங்கும் இல்லை. ஆப்பிரிக்காவில் கூட இது போன்ற அழிச்சாட்டம் இருந்ததாக வரலாறு இல்லை.
கடவுளுடைய பூமி கடவுளுடைய பூமி என்று நாம் அப்படி கண்காட்சி வைக்கிற இந்த கேரளத்திலே இத்தனை அனாச்சாரங்களும் ஒரு 50 ஆண்டுக்கு முன்னுக்கு இருந்து 100 ஆண்டுக்கு முன்னுக்கு அதிகமாக இருந்து 200 ஆண்டுக்கு உச்சத்தில் இருந்த காலத்து ஐயா வைகுண்டர் இந்த மண்ணிலே ஜனித்தார். இங்கு இருக்கிற வன்கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தார், மக்களை ஒருங்கிணைத்தார், அரசை எதிர்த்து நின்றார். அதுதான் ஐயாவுடையது. இடுப்பில் கட்டி அடிமையாக வாழ மாட்டேன், தலையில் கட்டி ஒவ்வொருவனுக்கும் இந்த மண்ணின் அவகாசம் உண்டு. ஆளுகிற அரசனோ இல்லை அரசாங்கமோ நம்மால் நிர்ணயிக்கப்படுகிறது. நம் எல்லோருக்கும் உள்ள அவகாசத்தை நம்மை ஆளுவதற்காக இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். அல்லாமல் அவங்ககிட்ட பாத்தியதை ஒப்படைக்கலை, நமக்கு சொந்தம். 5 ஆண்டுக்கு ஒருக்கா நம்மளுடைய நாட்டின்படி எலெக்ஷன் வருது, நாம் we can decide யார் நம்மை ஆளணும், யார் அதிகாரம் செலுத்தணும். இது நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கான்னு அன்னைக்கு அது அல்ல. அன்னைக்கு அந்த அரசனுக்கு பிறந்த அரசன் அப்படி அந்த கொடுமை அந்த ஜாதிக்காரனுக்கு தான் சொத்து. இந்த மண்ணில் உள்ள மக்களிலே இடம்பெயர்ந்து வராதவர் இந்த பகுதியில் வாழுகிற மக்கள். இவர்கள் கப்பல் வழியாகவோ கணவாய் வழியாகவோ இங்கே வந்தவர்கள் அல்ல. இந்த மண்ணிலே மானுடம் தோன்றிய காலம் சுற்று வாழ்ந்தவர்கள். குறிப்பாக கன்னியாகுமரியிலிருந்து தெற்கே இருந்த குமரிக்கண்டம் என்று சொல்லக்கூடிய லெமூரியா ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு. அங்குதான் மனிதன் மிருகத்திலிருந்து குரங்கிலிருந்து மனிதனாக பரிணமித்து மனிதன் நாகரிகத்தை கற்றுக்கொள்கிறான், கூடி வாழ கற்றுக்கொள்கிறான், அரசாட்சி, கொடி, புலம் என்றெல்லாம் வாழ தலைப்படுகிறான். அப்போ மிக உன்னதமான அந்த காலத்திலே எந்த பேதமும் இல்லை, ஜாதி இல்லை, ஒரே மொழி அவர்கள் பேசினார்கள். ஆனால் மொழி பேதம் இல்லை, மத பேதம் இல்லை. காரணம் தெய்வத்தை ஏகாந்தத்திலே கண்டார்கள். கல்லிலும் மண்ணிலும் கடவுளை காணலை. அன்னைக்கு அவர்கள் ஏகாந்தத்தில் இருந்த இறையர்களை அந்த நினைத்து அவர் சமம் புரிந்தார்கள். சமம் புரிவதற்கு காட்டுக்கோ இல்லை குகைக்கோ சென்று கடுந்தவம் புரிய வேண்டும் என்பது அல்ல. நீ எங்கு இருக்கிறாயோ அங்கு மனதை சுத்தமாக வைத்திருந்தால் உன் மனைவி மக்கள் குடும்பத்தோடு இருந்தால் கூட காண முடியும். ஏன்னா அன்றைக்கு ஆரம்பத்தில் அப்படி தான் கண்டார்கள். ஒரு கடவுளை சொல்வது அதுபோல் சனியாக சன்னியாசிகள் என்று பிரிவினை கிடையாது. அன்று எல்லாருமே மக்கள் சுர வாழ்க்கை தான், இல்லற வாழ்ந்தான், சமமாக வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்த அந்த மக்களுடைய பின்காமிகளாக இந்த மண்ணிலே வாழ்ந்த மக்களை சாதி இனம் பிரித்தார்கள். யார் பிரித்தா? சாதி அன்று இல்லை. வெளியில் வந்த ஆரியர்கள் சாதியை பிரித்து சதுர்வர்ணம், மனு தர்மம் என்ற அதர்ம கோட்பாடு. மனு ஸ்மிருதி என்பது அதர்மத்தினுடைய உச்சம், பேய் பிசாசனுடைய ஆதிக்கம் கொண்டது அது. எனவே விவேகானந்தன் எங்கே சாதி இருக்கிறதோ, எங்கே சமூக நீதி இல்லையோ, எங்கே மக்கள் மாக்களாக கருத அங்கு அந்த இடம் பேய்கள் தான் இருக்க முடியும். அங்கே அரசாட்சி பேய் தான் செய்யும், மனிதன் செய்ய மாட்டான். எனவே அவர்கள் எவ்வளவு பெரிய சித்தாந்தம், எவ்வளவு பெரிய கோயில் குளங்கள் கோபுரங்கள் வைத்திருந்தாலும் அவர்களெல்லாம் பேய்க்கு நிகரானவர்னு நான் சொன்னான். ஆனால் ஐயா வைகுண்டர் அந்த சாதிக்கு எதிராக குரல் கொடுத்து அவர்களுடைய உரிமைகளை மீட்டெடுத்து சாலக்கிடப்பாறை தற்காப்பதுவே தர்மம். தர்மம் என்று சொன்னால் அது உன்னை விட ஒருவன் சார்ந்து இருக்கக்கூடாது. சமநிலை மத ரீதியாக ஜாதி ரீதியாக எந்த வகையில் சமநிலை. மனிதன் சமப்போக்கோடு வாழுகிற வாழ்வை அவன் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயா அத்தனை போதனைகளையும் செய்திருக்கிறார். அந்த போதனைகள் அகிலத்திரட்டு என்ற ஒரு நூலின் மூலமாக வைத்திருக்கிறார். அதுதான் ஐயாவளி மக்களுடைய வேதம். இதுதான் தலைமைப்பதி. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் 17 நாட்கள் அந்த ஏடு வாசிக்கப்பட்டு அச்சரத்துக்கு வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை, அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் கூட விளக்கம் சொல்லுகிற பழக்கம் இருக்கிறது. ஏதோ வேதத்தை படிக்கிறவர்கள் உயர்ந்த ஜாதிக்காரர்கள், தாழ்ந்த ஜாதிக்காரன் வேதம் படித்து அவன் நாக்கை வெட்ட வேண்டும் என்பதெல்லாம் இங்கே இல்லை. எல்லாரும் படியுங்க, எல்லாரும் சமம். படித்து அறிவு தெளிவோடு ஞானத்தோடு
வாழ வேண்டும். எல்லாருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். எனவே கண்ணாடியிலே காணுகிற ஒவ்வொருவன் தன் வடிவிலே கண்ணை காணணும். தன்னை அறிந்தால் தலைவன் என்று பல போதனைகளை சொல்லியிருக்கிறார். இப்போ இதை கண்டவுடனே திருவிதாங்கூர் ராஜா அவரிடம் ஜாதி சிவேஷம் கொண்டவர்கள் சொன்னார்கள், ஒரு பணியேறுகிற குலத்திலே ஒரு பாவப்பட்ட இடத்திலே பிறந்து நான் ராஜா தலையில் கட்டுவேன், என் மக்களுக்கெல்லாம் சமநீதி, கோயிலோ தெய்வமும் எல்லோரும் உன்னுள்ளே இருக்கிறான், சேவத்தை பிரித்து காணக்கூடாது என்று அவர் சிவன் விஷ்ணு காளி எல்லாம் ஒன்று கண்ணாடியிலே அதன் உள்ளே நீ காணுகிற காட்சியில் இருக்க வேண்டும் என்று சமப்படுத்தி கொடுத்து அது பெரிய ஒரு புதாகரமாக வளர்ந்த பொழுது இவரை அரசன் சிறைப்பிடித்து பல கொடுமைகளை செய்கிறார்கள். அந்த கொடுமையிலிருந்து இவர் வீண்டு வருகிற பொழுது அரசனுக்கு அறிவு சொல்லுகிறது. அரசன் ஜாதியை பார்க்கக்கூடாது, அரசனுக்கு ஜாதி இருக்கக்கூடாது, பேதம் இருக்கக்கூடாது, எல்லோருக்கும் பொதுவான அரசன், எல்லோருக்குமானவன் அரசன். எனவே நீ ஒழுங்காக ஆட்சி செய்ய வேண்டும். மக்கள் உழைப்பிலிருந்து வரியை தருவார்கள், நீ பறிக்கக்கூடாது. அவன் இப்படித்தான் வாழணும், நல்ல ஆடை அவன் உடுக்கக்கூடாது என்று யாரையும் சொல்லாதே. ஒன்றே ஒன்று, மன்னா நீ உண்ணுகிற உணவு, இந்த அனந்த பத்மநாபனுக்கு நீ படைக்கிற படையல் உன்னுடைய ஜாதிக்காரன் உயர்ந்த ஜாதிக்காரன் நம்புகிறாயே, அவர்கள் படைத்தது அல்ல. அவர்களுடைய வயிற்றுக்கு சோற்றை உருவாக்க முடியாதவர்கள், உண்ணுகிற உணவை உருவாக்க முடியாத ஒருவன் உயிர் வாழ முடியாது. அடுத்தவன் நம்பிதான் அவன் வாழ வேண்டும். எனவே உழைத்து பிழைக்கிறவன் உயர்ந்த ஜாதி, பிறர் உழைப்பை நம்பி பிழைக்கிறவன் தாழ்ந்த ஜாதி. இந்த தாழ்ந்த இழிகுலத்தான் சொல்வதை கேட்டு நீ மக்களை அடிமைப்படுத்தாதே. 80% மேற்பட்ட நாடார், ஈழவர், குயவர், பறையர், புலையர், மீனவர் என்றெல்லாம் இந்த மண்ணுக்கு அவனுடைய மண் இது, உன்னுடைய மண் அல்ல. நீ ஆள பிறந்தவன் ஆள வேண்டுமே ஒழிய அடக்கவும் ஒடுக்கவும் அவர்களை பிரிக்கவும் செய்வது சமூக நீதிக்கு அப்பாற்பட்டது என்று ஐயா அறிவு சொன்னார். அதுபோல் எழுதி வாங்கினான். இன்று ஐயாவுடைய கோட்பாட்டின்படி எல்லா ஜாதிக்காரரும் ஐயாவிட்ட வரலாம், சமமாக வரலாம், ஆணும் பெண்ணும் ஆன்மீகம் செய்யலாம், பெண்களும் பூஜா காரியங்கள் எல்லாம் செய்யலாம் என்று அவர் கொண்டு வந்ததெல்லாம் அவர்களுக்கு எதிராக தெரிந்தது. அன்றிருந்த அனாச்சாரங்களை அவர்கள் ஆச்சாரம் என்று எண்ணினார்கள். இது அனாச்சாரம் என்று அதை தட்டி காட்டியவர் ஐயா வைகுண்டர். அரசன் யோசிக்கிறான், இதுவரை நம்மள்கிட்ட யாரும் கேட்கலையே, நம்மள குடும்பத்திலேயோ இல்லை நம்பூதிரி பெரியவன் நம்ம கும்பிடுகிற குடும்பத்திலேயோ உள்ளவன் ஒரு துண்டு ஒரு வயிற்று சோற்றுக்கு ஒரு பிடி சோற்றுக்கு உழைக்க தெரியாதவன் தானே, அவன் அடுத்தவன் நம்பி வாழ்கிறவன், எப்படி இவன் உயர்ந்ததாக இருக்க முடியும்? நியாயத்தை கேட்டது நீ போய்க்கொண்டான் சொல்லிவிட்டு எழுதி வாங்கினான். எப்படின்னா, ஜாதி என்பது அவசியமான ஒன்று எனக்கு, நீ உன்னுடைய ஜாதியை நீ வைத்துக்க. எத்தனை பேர் உன்னுடைய ஜாதியில் இருந்தாலும் அவர்களுக்கு நீ தலைவனாக, வழிகாட்டியாக, குருவாக, தெய்வமாகவே இருந்திருப்போம். உன் ஜாதிக்காரன் தவிர இன்னொருவனை நீ அழைக்கக்கூடாது. தன்னுடைய ஜாதி தன்னோடு இருப்பதல்லால் பின்னொரு ஜாதி பிதன வைத்து பாருன் என்று சத்தியம் செய்து எழுதி கொடுத்து விட்டு போனான். வைகுண்டசாமி இந்த சீட்டை வாங்கி கிழித்து போட்டான். ஏன்னா எனக்கு ஜாதி இல்லை, ஜாதியை வைத்தவன் நீ, ஜாதி எவன் சொன்னான் அவன் நீசன், அவன்தான் கலியன். எனவே கலி மாய வேண்டுமானால் சாதி ஒழிய வேண்டும், சமத்துவம் பிறக்க வேண்டும். இன்று முதல் யானிருக்கும் தலங்களிலே சாதியெல்லாம் ஒன்று போல வாடுவென்றார். அறிந்து பல சாதியது அன்பென்றுக்குள்ளானால் பிரிந்து மிக போகாது பெரியோராய் வாழ்ந்திருப்பேன்னு இங்கே எல்லா ஜாதிக்காரனும் ஒரு கிணத்தில் குளிப்பதற்காக முத்திரி கிணறு என்று சொல்லக்கூடிய சமத்துவ கிணறை ஸ்தாபித்தார். அதுபோல் அதன் பக்கத்தில் சமபந்தி போஜனம், எல்லோரும் அவரவர்கள் கையினால் கொண்டு வருகிற பதார்த்தங்களை வைத்து பண்ணுகிற அந்த உணவை எல்லோரும் அவரவர்கள் கைப்பட்டு எல்லோரும் கலந்து ஒன்று போல சேர்ந்து சமபந்தியாக விருந்து உண்ணுகிற அந்த அமைப்பை ஐயா கற்றுக் கொடுத்தார். அந்த விருந்து நடக்கிற பொழுது ஐயா கடைசியாகத்தான் அவர் உண்பார். காரணம், கொண்டு வயிற்று விட்டு கேட்பார்கள், எல்லோருக்கும் கொடுத்து எல்லோருக்கும் பந்தி நிறைவேறியதா, யாராவது கிடைக்கவில்லை என்றால் சொல்லுங்கள், அதை கொடுத்து போதும் என்று சொன்னால் போதிப்பார். அப்போதான் எழும்புவார், அவர் உண்பார். எனவே அப்படி மக்களை சமத்துவப்படுத்தி எல்லோரையும் தன்னோடு இருத்தி அந்த சமபந்தி போஜனம், அதுபோல் சமத்துவ சமஜம்
இன்னைக்கு இந்த ஜாதிக்குன்னு தலைவன் என்று சொன்ன பிறகு கூட அதை பெரிதாக கருதாமல், ஏன்னா பெரிய ஜாதி இங்கெல்லாம் 80% அவருடைய ஜாதி. அதனால் அவர் இருந்திருக்கலாம். ஒரு குட்டி ராஜா திருவாங்கூரோட ஒரு வலுவான ராஜாவாக இருக்க முடியும், அதோட பெரிய படை வைக்க முடியும். ஆனால் படை நடத்துவதற்கும் ஆட்சி நடத்தும் ஒரு அன்பு அரசாட்சி, உலகிற்கு ஒரு புது ஆட்சி அமைக்க வந்தவர் வைகுண்டர். ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, எல்லா ஜாதியும் கலந்து இருந்து வாழணும், 2 மனு போல் ஆண் பெண் பேதம் தவிர வேறு பேதம் இருக்கக்கூடாது. எனவே நீங்களெல்லாம் இங்கே வருகிறவர்கள் சாதி, ஒவ்வொரு சாதியில் இருக்கிறவங்களும் சேர்ந்து ஒரு சங்கடனை, அதாவது சமத்துவ சமாஜம்னு நம்ம இந்த வார்த்தையில் சொல்லுவோம். ஆனால் இங்கு சமத்துவ சங்கமம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதை இங்கே ஆரம்பித்து கொடுத்தார். இந்த ஐயாவளியிலே எல்லா ஜாதிக்காரர்களும் இருக்கிறார்கள், ஒரு சாதி என்று இல்லை. இப்போ நாடார்கள் மட்டும் ஐயாவளியை வைக்கல, நாடார் ஊருக்கு ஊர் ஐயாவுக்கு சிலை வைக்கல, சிலை வைக்கக்கூடாது. ஒவ்வொருவனும் எவன் எந்த ஜாதி என்று பிரித்து புறந்தள்ளப்பட அவன் என்னை காண வேண்டும், அவன் கண்ணாடிகளை காணுகிற அவனில் என்னை காணணும். அதனால் என்னுடைய உருவம் வைக்கவே கூடாது, என்னுடைய படம் இருக்கவே கூடாது என்று எங்களுக்கு அவர் படம் உருவாக்குவதற்கோ சிலை உருவாக்குவோ அனுமதிக்கலை. அதனால் கண்ணாடியை வைத்து தான் வணங்குறோம். இன்றைக்கு கண்ணாடியில் ஒரு உருவம்னு கேரளத்தில் சிலர் சொல்லுகிறார்கள். அது அறியாமை. காரணம், நபிகள் நாயகத்தினுடைய படத்தை காட்டியல்ல அந்த இஸ்லாம் வளர்ந்தது. எங்காவது படம் இருக்கா? அது வளரலையா? அதுபோல் ஐயாவுடைய சித்தாந்தத்தை வைத்து வளரணும். அதனால்தான் இன்று கேரளத்துக்குள்ளே நபோதான அந்த சிற்பிகளுக்கெல்லாம் சிறப்பு செய்ய வேண்டும். ஏன்னா மனிதன் அனாச்சாரத்திற்கு போனான். இந்த கேரளமே பேய்கள் குடியிருக்கிற கூடாரம் என்று உலகம் வியக்கிற ஒரு துறவி, ஒரு வீர துறவி, ஒரு அரச துறவி அவன் சொல்லுகிற அளவுக்கு கேரளம் தாழ்ந்து போனது. அது மனிதன் வாழ்கிற இடம் இல்லை. எவ்வளோ பெரிய வார்த்தை! அதை மாற்றுகிற வகையிலே ஐயா வைகுண்டர் ஆரம்பித்த அந்த ஒரு ஜாதி ஒன்று, மதம் ஒன்று, இனம் ஒன்று, மொழி ஒன்று, உலகிற்கு மாந்தருக்கு அனைவருக்கும் அரசும் ஒன்று. ஒரு உலக அரசை பற்றி 200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சாமானியன் சொன்னான். அவன் சாதாரணமானவன் அல்ல, அவன் அந்த ஆண்டவனுடைய அவதாரமாகத்தான் இங்கு வந்தான் என்பது எங்களுடைய வழிபாடு. நாங்கள் தெய்வமாக வணங்குகிறோம். அந்த தெய்வமாக வணங்குவது அவர் சொன்ன வழிபாட்டு முறையில் இருந்தாலும் அவருடைய சிறப்பு, அவர் ஆற்றிய போர்க்குணம், அவர் ஆற்றிய போராட்டம், அவர் நடத்திய சமூக சீர்திருத்தம், இவைகளெல்லாம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. எனவே நாராயண குருவுக்கு முன்னதாக ஒரு ஜாதி ஒரு மதம் என்று மருந்துவாழ்மலையிலே கல்லில் பொறித்த கடவுள் ஐயாவை உள்ளனர். எனவே இங்கு வந்தவர்களெல்லாம் படித்தார்கள். வித்யார்த்தி ராஜா அங்கு இருக்கிறவர்களையெல்லாம் அழைத்து வந்தார். அவர் மகான், அவருக்கு ஜாதி துவேஷம் இல்லை. அந்த மகானுபாவன் நாராயணகுருவை இங்கு அறிமுகப்படுத்தினார். அமைதி இல்லாமல் இருந்த நாராயணகுரு இங்கு வந்தது அமைதி அடைந்தார். இங்கு வந்து இருந்து அவர் தியானம் பண்ணினார். இந்த கிராமங்களுக்கெல்லாம் போய் மக்களோடு எந்த ஜாதி என்று இல்லாமல் இங்கு இருக்கிற கடற்கரை வரை சென்று உப்பளங்களை எல்லாம் கடந்து சென்று அந்த ஏழை குடிசையிலே திண்ணையிலே உட்கார்ந்து அவர்கள் கொடுக்கிற உணவை அமுதாக அறிந்த அந்த மகான் அனுபவசாலியான அந்த மகாத்மா, அந்த மிகப்பெரிய சமூக சீர்திருத்த சிற்பி நாராயணகுரு அவர்கள் தன்னை நாராயணகுருவாக உருவாக்கியது இங்குதான். அது இந்த மருந்தாள்மலை, அது இருக்கிற இடம் ஐயாவுடைய வைகுண்டபதி. இந்த வைகுண்டபதி தலத்திலே ஊரிலே இருக்கிற அந்த மருந்தாள்மலையிலே அவர்கள் வந்தார்கள். அதுபோல் மகாத்மா ஐயங்காளி, அவரை மிக தாழ்த்தப்பட, ஒரு மாட்டு வண்டியில் போகக்கூடாதுன்னா நம்ம அடையர்கள் இல்லை, சரியா? மாடு வண்டியில் அவன் தான் நம்ம சோறு கொண்டு வரணும். நம்ம பாரதத்தை படிக்கிற பொழுது பீமன் சோறு கொண்டு போனான் வண்டியில். அந்த வண்டியில் இந்த மக்களுக்கு நன்மை செய்கிறதை கூட செய்யக்கூடாது என்று சொன்ன அவ்வளம் இருந்த பகுதி நம்ம இன்றைக்கி சொல்லுகிறாங்க. நாமெல்லாம் ஒன்று நம்முடைய மதம் ஜனாதனத்தை காக்கணும்லாம் பேசுகிறாங்க. நேற்று என்ன செய்தீர்கள்? நான் தோல்சீலை போடுகிறேன், இடுப்பில் கட்டி இல்லை தலையில் கட்டி கொள்ளுவேன்.
முதலமைச்சர் இல்லை, ராஜாவே இருந்தால் கூட என் எதிரே வந்தாலும் தலைக்கட்டை அகற்ற மாட்டேன் என்று வாழ முடிகிறது. ஆனால் என்னுடைய தந்தையின் தந்தை என்று 6 தலைமுறைக்கு முன்னால் அடித்து துன்புறுத்தி அவருடைய பெயரை கூட அவர்கள் மனம் போல் வைக்கக்கூடாது. பெருமாள் என்று வைத்தால், முடிசூடும் என்று வைத்தால் அரசனுக்கு எதிரானதா? இல்லை, ஒரு சாதாரண பெயரை வைக்க வேண்டும் என்ற பெயரில் கூட, அடையாளத்தில் கூட, வீடு வைத்தால் சின்ன வைக்கக்கூடாது, சின்ன வைத்தால் 10 பேர் உட்கார்ந்து நம்ம பேசக்கூடாது என்றெல்லாம் அன்று இருந்த அனாச்சாரங்களை மாற்றி அமைத்தவர் ஐயா. அவருக்கு பிறகு எல்லாரும். அதனால் இன்று கேரளம் இந்த அளவுக்கு சமத்துவத்திலே ஒரு சமதர்ம பூமியாக வளர்ந்திருக்கிறதானால், நாகரிகமான பூமி, மனிதன் வாழுகிற பூமியாக அது ஆகியிருக்கிறதானால், நாளை தெய்வம் வாழுகிற அளவுக்கு அது வளர வேண்டுமானால் இன்றைய சமத்துவ அரசு அதை நினைவு கூறுகிற வகையில் ஐயா வைகுண்டருக்கு திருவனந்தபுரத்தில் ஒரு பெரிய ஸ்மாரகம், இவருடைய கோட்பாடு கண்ணாடி வீட்டை உலகிற்கு கொண்டு வருவதானால், அது கேரளத்தில் வாழுகிற 90% அடித்தமர்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, இன்று வளமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் முன்னோருக்கு நாம் செய்கிற நன்றி கடன். எனவே அந்த நன்றி கடன் செலுத்த வேண்டும். அதுதான் எங்களுடைய வேண்டுதல். கேரளியன் அவன் மனிதன்தான், அவனுக்குள்ள ஆத்மா இருந்தது, அவனுக்குள்ள தெய்வீகம் இருந்தது. கேரளத்தின் தென்பகுதியான, இன்றைய தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியான கன்னியாகுமரிக்கு அருகில் ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து ஆன்மா வெளிச்சத்தை தந்த ஐயா வைகுண்டர் இந்த மண்ணின் கலாச்சாரத்தின் தந்தை என்று சொன்னால் அது பெரிதல்ல. நாராயணகுரு, ஐயங்காளி, சட்டம்பிசாமி, இதை தாண்டி தமிழ்நாட்டிலே வள்ளலார், அம்பேத்கர், பூலே, வடநாட்டிலே வந்த தயானந்த சரு, யாராருக்கு என்று சொல்லட்டும், இவருக்கு முந்தி யாரும் இல்லை. கார்ல் மார்க்ஸு கூட இவர் சொன்ன சமத்துவம், அவனவன் தேடு முதல் அவனவன் விட்டு ஆண்டிடுங்கோ, கொத்தை குறைக்காதே, குறைமறைக்கால் வைக்காதே, வாரம் சொல்லாதே, வழக்கோரம் பேசாதே என்று சமநிலையை அரசனுக்கு அறிவித்த 18 ஆண்டுக்கு பிறகுதான் அவர் தன்னுடைய அறிக்கையை வெளியிடுகிறார். எனவே நவோதானத்தினுடைய, உலக நவோதானத்தினுடைய, உலக மறுமலர்ச்சியுடைய, இல்லை அதை தாண்டி விட்டு விடுவோம், பாரதத்தினுடைய ஐயா வைகுண்டர் இந்த திருவிதாங்கூருடைய நவோதானம் அல்ல, கேரளத்தின் நவோதானத்தின் அல்ல, இந்தியாவினுடைய, பாரதத்தினுடைய நவோதானத்தை ஆரம்பித்து வைத்தவர் அவர். அவர் புரட்சியாளர் மட்டுமல்ல, அவர் புனிதமானவர், அவர் தெய்வ அவதாரம், அவர்தான் கலி முடிக்க வந்த கடவுள். ஆயுதமின்றி, கலி என்றால் எலியல்ல கணையாளி வேண்டாமே, வலி மாய நினைவு மாயத்தை அளிக்க வந்த மாயாதி சூற்றன், மனு அளவிட முடியாத வல்லான் வைகுந்தன். எனவே அவருக்கு சிறப்பு செய்வது, நன்றி கடன் செய்வது கேரள சமுதாயத்தினுடைய, அடித்தமர்த்தப்பட்ட மக்களுடைய அனைவருடைய கூட்டாமையாக இருக்க வேண்டும். இவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ஒரு நல்ல அரசு அமைவதற்கு உதவ வேண்டும். மக்களுக்கு நல்ல அறிவு புகட்டுகிற நல்ல ஆசிரமங்கள், நாமெல்லாம் நீங்கள் ஆசிரமம் இருக்கிற அந்த சுவாமியுடைய ஆசிரமம் இருக்கிறது தெரியும். நாம் இந்த மக்களை வழி நடத்த வேண்டும். எதற்கு நாம் காவியை கட்டுகிறோம்? ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவதற்கல்ல. காவியை கட்டி கொண்டு ஜாதியை பேசுகிறவன் சண்டாளன், நீசன். அவன் காவி கட்டியாக கை எடுத்து கும்பிட முடியாது. ஜாதி இருக்கிறதா? சமூக நீதி இல்லையா? நீ மனிதனே இல்லை, பேய் என்று சொன்னவர் ஐயாவை. அப்போ நம்முடைய ஆதீனங்கள் சாதியை சொல்லுமானால், தீண்டாமையை சொல்லுமானால் பேயாகி போகும். எனவே ஐயாவளிக்கு அடையாளம் நெற்றியில் எடுக்கிற இந்த ஜோதி, இந்த அடையாளம், தீப அடையாளம் கூட ஐயா தொட்டு சாட்டினார். தீண்டாமை கூடாது இல்லையா? குரு சீசனை தொடணும், தீண்டணும் என்ற நீ நான் என்று சொல்லக்கூடிய பேதம் இருக்கக்கூடாது என்று எடுத்து ஆணவம், கண்மம், மாயை அகற்றி சமத்துவ வாழ்வை தந்தவர் ஐயா வைகுண்டர். அவரே நீங்கள் உலகிற்கு சொல்லுங்கள். குறிப்பாக நம் காலடி மண்ணை தெய்வீகமாக்க வேண்டும். இது பேய் குடியிருக்கிற, பூதங்கள் குடியிருக்கிற பூமியாக கூடாது. அதற்காக காவி கட்டியவனெல்லாம் இறங்கி வேலை செய்ய வேண்டும். இந்த மண்ணிலே சாதியற்ற சமுதாயம், சமூக நீதியை சொல்லுகிறவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும். அண்ணல் காந்தியைப் போல, பெருந்தலைவர் காமராஜரை போன்ற இல்லையா மகான்கள் ஆட்சி செய்கிற காலத்தை உருவாக்க வேண்டும்.
அது நம்முடைய கடமை. ஏன்னா வண்ணமாய் நீதமுண்டு வரம்பணு விலகிடாமல் தன்னமாய் வாழும் ஜனங்களே பதற நீதம் உண்டு. மனிதனுக்கு அரசு வேண்டும், மிருகங்களுக்கோ மற்றவர்களுக்கு அரசு இல்லை. மனிதன் சமூகம், சமூகத்தினுடைய நீதி காக்க அரசு வேண்டும். அதுபோல் அரசை தட்டி கேட்கிற அரச நீதி மனு நீதியை ஒன்றுபடுத்தி பார்க்கிற அந்த வென்றெடுக்கிற ஆன்மீக நீதி வேண்டும். எனவே சமயம் சமூகம் எல்லாம் ஒன்றிணைந்து ஏற்றுக்கொள்ளுகிற, அதாவது அரசியல், மானுடம், அதுபோல இறையியல் சேர்ந்த அதை மதிக்கிற, ஒவ்வொருவரும் அதில் வாழுகிற, இல்லறத்தை தவமாக்கி வாழுகிற, ஆண்மண் பேதமில்லாமல் வாழுகிற, அந்த உயர்ந்த உன்னதத்தை உலகிற்கு கற்றுக் கொடுக்கிற பூமி இந்த பூமியாக இருக்க வேண்டும். விவேகானந்தன் கடவுளை தேடி அலைகிறான். அவருடைய குருநாதர் காட்டி கொடுப்பேன் என்றார். காட்டி கொடுத்தாரோ இல்லையோ, அவர் கண்டார்களோ நமக்கு தெரியாது. இந்த நம்முடைய மண்ணுக்கு, நம்முடைய புனித மண்ணாக இருந்து இந்த புனிதங்கட்டு ஜாதியத்தால் புனிதங்கட்டு போன இந்த மண்ணுக்கு அவர் வந்து, இது பேய்கள் குடியிருக்கிறதே, இது புனிதமா என்று சொல்லிவிட்டு தான் அவர் இங்கே வந்தார். இந்த மருந்தாள் மலையிலே கடல் 3 நாள் தவம் இருந்து அவர் தன்னையே மாற்றிக்கொள்கிற எண்ணத்துக்கு வருகிற பொழுது இந்த மலையை பார்க்கிறார். பசுமையான இந்த மலையை வந்து பார்க்கிறார். அடிவாரத்திலே கண்ணாடியை வைத்து கும்பிடுகிறார்கள். எல்லோரும் தலையிலே கட்டி இருக்கிறார்கள், சமமாக கும்பிடுகிறார்கள். ஆண்ணும் பெண்ணும் சேர்ந்து கோயிலுக்குள்ளே போகிறார்கள். சேர்ந்து கூட்டுப்புறாங்க. என்ன என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், ஐயா. ஐயா என்றால் யார்? கடவுள். கடவுளை காண முடியுமா? உள்ளே போனால் காணலாம். ஒரு கோயிலுக்குள்ளே போனார். உள்ளே போனால் தலையில் கட்டித்தான் அங்கே போனோம். அடிமைகளுக்கு இங்கே இடம் இல்லை. அரசர்கள் அனைவரும் நாட்டு மன்னர்கள் தல்லை கட்டி போங்கன்னு இங்கே உள்ளவங்க சொன்னாங்க. அவர் போனார். கண்ணாடி முன் நின்றார். நான் கண்டு கொண்டேன், எனக்கு கங்கை கரையிலே போதித்த என்னுடைய குருநாதன் உன் ஊனக்கண்ணால் காண முடியும் என்று சொன்னான். நான் அதை இதுவரை உணர்ந்து பார்த்ததில்லை. இந்த மண்ணில் வந்தபோது உணர்ந்து பார்த்தேன். கண்ணாடியிலே காணுகிற என்னுடைய வடிவம்தான் கடவுள். நான் கடவுளை கண்டேன் என்று கை உயர்த்தினான். மொட்டையடித்து இங்கு வந்து நின்ற விவேகானந்தன் அது முதல் தலையில் கட்டி கொண்டு அமெரிக்காவுக்கு சென்றார். அமெரிக்காவிலே சென்று, அமெரிக்க நாட்டு சகோதர சகோதரிகளே, என்ன இங்கே வர்ணாசிரமம் இருக்கிறது, இங்கே மனு தர்மம் ஆட்சி செய்கிறது, இந்த சிறப்புகளை பற்றியோ இல்லை வேதங்களை பற்றியோ வேதத்துக்குள்ளே புகுத்தி வைத்த இதை பற்றியோ அவன் சொல்லலை. அவன் ஆரம்பித்ததே சகோதர உலக மக்களெல்லாம் ஒரு விந்து வழி வந்தவர் என்று ஐயா சொன்னார். சமத்துவத்தை ஐயா இங்கே போதித்தார். இதையெல்லாம் அறிந்து அங்கே சென்று ஆணும் பெண்ணும் கூடி ஆசாரம் செய்ய வேண்டும் என்பது ஐயாவுடைய சிட்டை. இதையெல்லாம் ஏற்றுத்தான் விவேகானந்தன் மிகப்பெரிய மிகப்பெரிய சாதனையாளனானான். வரலாற்றுக்குள்ளே இன்றும் சாதியம் அங்கங்கே இருக்கிறது. அவர்கள் சிலரை மேலாக்குவதும் சிலரை தாளாக்குவதும் பார்க்கிறார்கள். ஆனால் அதிக காலம் அடியில் இருக்கிற நெருப்பை மறைக்க முடியாது. அது எல்லாத்தையும் பற்றி வெளியே வரும் ஐயா வைகுண்டர் என்ற அந்த ஆன்மீக நெருப்பு இன்று கேரளத்துக்குள்ளே கன்னியாகுமரியிலே திருவனந்தபுரத்திலே சுடர்விட ஆரம்பித்திருக்கிறது. அது இந்தியாவை உலகை ஆளும், அதற்கு வெளிச்சம் போடும் என்பது எந்த ஐயப்பாடும் இல்லை. அதுதான் தர்மயுகம். கலியுகம் முடிந்த தர்மயுகம் வரட்டும், அதற்கு நாம் எல்லாம் சேர்ந்து செயல்படுவோம் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு எங்களை அழைத்து எங்களோடு பேசி கொண்டிருக்கிற அனைவருக்கும், குறிப்பாக மலையங்க சாமி அவர்களுக்கும், அதுபோல் சுவாமிஜி இன்றைக்கு தான் என்னோடு பழகி இருக்கிறார்கள், இளைஞர்களே வருக என்று விவேகானந்தன் கேட்டானால் நானும் கேட்பேன். எனக்கு வயதாகி போனது. சுவாமி, உங்களை போன்ற இளைஞர்கள் எதிர்காலத்தை நிர்ணயிங்கள், வாருங்கள், இந்த நாட்டுக்கு வளம் சேர்ப்போம் என்று அழைக்கிறேன். உங்களுடைய அன்புக்கு நன்றி. இந்த செய்தி உலகம் அறியட்டும். அனைத்து மொழியிலும் இதை கொண்டு செல்லுங்கள். ஐயா வந்தார் என்ற செய்தி 14 பாசை அறிய செல்லட்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி அமர்கிறேன். நன்றி.